அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு ஒன்று பார்க்கணும். என்ன பேரு? ஒரு பொருட்பன்மொழி. நீங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு இந்த ஒன்றொழி பொதுச்சொல் அப்படின்னு ஒன்று நினைவுக்கு வரும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் உச்சரிக்கும் போது. ஒன்றொழி பொதுச்சொல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி இந்த தொடரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு பொருள் பன்மொழி. ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மொழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மொழி அப்படின்னா லாங்குவேஜ் அந்த பொருள் கிடையாது. இந்த இடத்துல மொழின்னா வார்த்தை, அப்புறம் என்ன கிளவி, அப்புறம் என்ன பதம், அப்புறம் என்ன சொல். அதே மாதிரிதான் என்ன மொழி. மொழி என்றாலும் சொல் என்றாலும் பதம் என்றாலும் வார்த்தை என்றாலும் கிளவி என்றாலும் ஒன்றுதான். அப்ப இதுல என்ன இருக்கு? ஒரு பொருள், ஒரு பொருளை தரக்கூடிய பல மொழிகள், பல மொழிகள், பல சொற்கள் அப்படின்னு அர்த்தம். சொற்கள் 2-3 வரும், ஆனா பொருள் ஒண்ணுதான். இதான் ஒரு பொருட்பன்மொழி. பாருங்க, ஓங்கி உயர்ந்த மரம் இப்படி ஒரு சொல்ல இருக்கு. இப்படி ஒரு தொடர் இருக்கிறது. ஓங்கி உயர்ந்த மரம் இப்படி ஒரு தொடர் இருக்கிறது. பாருங்க, ஓங்கி, ஓங்கின்னு அர்த்தம் உயர்ந்து, உயர்ந்துன்னு அர்த்தம். அப்புறம் உயர்ந்த, அதுக்கும் உயர்ந்தன்னு அர்த்தம். இப்போ உயர்ந்த மரம்னு போட்டா போதும், அல்லது ஓங்கிய மரம்னு போட்டா போதும். உயர்ந்து உயர்ந்த மரம் அப்படின்னு இருக்கு. அப்புறம் உயரமா இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. ஒரு பொருளை குறிப்பதற்காக 2 சொற்களை பயன்படுத்துகிறார்கள். இதுதான் ஒரு பொருள் பன்மொழியின் பேர். இன்னொரு உதாரணம் பாருங்க. மீ மிசை ஞாயிறு. ஞாயிறுனா தெரியும் உங்களுக்கு, சூரியன். மீ மிசை ஞாயிறு. மிசை ஞாயிறு உயரத்தில் இருக்கிற சூரியன். மீ ஞாயிறு உயரத்தில் இருக்கிற சூரியன். மீ என்றாலும் உயரம், மிசை என்றாலும் உயரம், தொலைவுலன்னு அர்த்தம். தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஞாயிறை மீ மிசை ஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2ல 1 போட்டிருந்தா போதும், 2ல் 1 பயன்படுத்தி இருந்தால் போதும். ஆனால் ஒரு பொருளை குறிப்பதற்காக, தொலைவுல உயரத்துல இருக்குன்னு காட்டுறதுக்காக 2 சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு பொருளை குறிப்பதற்கு பல வார்த்தைகள் வருவது, ஓங்கி உயர்ந்த மரம், மீ மிசை ஞாயிறு, இதெல்லாம் உதாரணம். இது போன்ற சொற்கள் வருவது ஒரு பொருட்பன்மொழி. ஸோ இதுவும் தேர்வில் வந்து கேட்கலாம். நீங்க நல்லா பார்த்துக்கணும். நன்றி.